வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மனநல ஆற்றுப்படுத்தினர் திரு சிபி அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூரில் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கல்விக்கான சூழல் பள்ளியில் மட்டும் இல்லை, வெளியில் செல்வதன் மூலமாக கூட மாணவர்கள் அதிகளவு கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பங்கேற்றவர்கள் சில பேர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்த்தோம். அந்த அடிப்படையிலான உரையாடல் தான் இது. பள்ளிங்கிறது கட்டாயம் இல்லையா ஒரு குழந்தைக்கு? மற்ற எல்லாத்தையும் விட அது முக்கியம். வேறு வழியே இல்லைன்னா இது ஒரு பெரும்பாலான சமயங்களில் இது ஒரு நம்ம ஈஸியாக ஏமாறுறதுக்கான ஒரு பாதை. அது ஹோம் ஸ்கூலிங்கிறது அது யாருக்காக இருக்குதுன்னு சொன்னால், சிலரால் பள்ளிகளில் பொருந்தி போக முடியாது. இல்லை ரொம்ப ரேர் அக்கேஷன் சிலர் குழந்தைகளால் இதாகலாம். எனக்கு தெரியும், இந்த ஃபிசிக்கலாக ரொம்ப உட்காந்து எழுத முடியாத ஒரு பையன் வீல் சேரில் இருக்கணும், அவர் வாயில் அந்த எச்சில் ஒழுகிட்டே இருக்கும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அவர் முடிஞ்ச வரை ரெகுலர் பள்ளிகளில் வச்சுருக்காங்க. அதன் பிறகு அவர் ஹோம் ஸ்கூலிங்க்கு போகிறாரு. இது வேறு முடியலை அப்படிங்கிறதுனால வர்றாங்க. ஆனால் அந்த மாதிரியான சிறப்பு குழந்தைகளை கூட பள்ளிகள் அகாமடேட் பண்ணணும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்னு இல்லை, கட்டாயம் பள்ளி தான். ஏதோ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் மாறலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஹோம் ஸ்கூலிங்கை விளம்பரப்படுத்துகிற பல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவான பள்ளிகளில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டுவாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, பெஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆட்களால் கரிக்குலம் தேர்வு செய்யப்படுறதில்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெய்லர் மேடு கற்பித்தல் இல்லை, 30 பேருக்கும் பொதுவாக ஒரே சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதோட குறைபாடுகளை தான் சொல்லுவாங்க. உங்களோட சிஸ்டமில் ஒரு குறைபாடு இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்னங்கிறது பேசலாமே தவிர, அதை நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது அது ஒரு சும்மா பார்க்குறதுக்கு ஒரு ஃபேன்சியாக இருக்கலாம். எல்லா ஸ்கேமும் கூட இப்படி தான் ஃபேன்சியாக தான் இருந்தது. ஒரு சிஸ்டமை குறை சொல்கிறேங்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம். நான் ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இதை பார்த்துட்டு டக்குன்னு மக்கள் இதாகிடக்கூடாதுன்னு. ஈமு கோழிங்கும் போது அது ஒரு வசீகரமாக இருக்குல்ல, அவ்வளோ பெருசு அந்த கோழியை வளர்த்தா கிடச்சிரும் அப்படின்றது அப்படி ஒரு மாற்ற மாதிரி ஆயிடலாம். இது சாதாரணமாக இருக்கிற குழந்தைகளை தவிர்க்கிறது மூலமாக. முக்கியமாக அதில் நாம் இழக்க போகிறது பீர் குரூப் அவங்க இழப்பாங்க. அது கிடைக்க போகிறதில்ல. ரெண்டாவது, நீங்கள் ஸ்கூலோட இப்போ இன்னைய தேதியில் 5ஆம் கிளாஸ் பாடத்தை எத்தனை பெற்றோர்களால் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்க முடியும்னு ஒரு கணக்கெடுப்போம். அவ்வளவு சிலபஸ் அப்கிரேட் ஆகிடுச்சு. ஆமாம். நீங்கள் முன்பு 2வது 3வது படிக்கும்போது நீங்கள் ஆனாவன அளவுக்கு படித்தா போதும். எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் முன்னாலெல்லாம் ஆங்கிலமே 6வதுக்கு மேலே தான் வரும். ஆனால் இப்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற, உதாரணத்துக்கு சிபிஎஸ்சி படிக்கிற ஒரு குழந்தை தானே கொஸ்டினை வாசித்து அதுக்கு பதில் எழுதணும். கேள்வியை வாசிக்கிறதுங்கிறதுனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்திருக்கணும். சிஸ்டம் அந்த மாதிரி வந்தாச்சு. இப்போவே டெக்னிக்கலாக உங்களுக்கு ப்ரீகேஜி எல்கேஜி தேவையில்லை, 1வது நேராக சேர்த்துடலாம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். எல்கேஜி யூகேஜி ஒரு குழந்தைய படிக்காமல் கொண்டு போய் 1வதுல சேர்க்குறோம். எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு வர்ற குழந்தை 1வதுக்கு வருது. எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு வர குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வார்த்தைகள் படிக்க தெரியும், ஆனால் தெரியும், ஏபிசிடி தெரியும், 1 2 3 தெரியும். இப்போ டீச்சர் 10 குழந்தை எல்கேஜி முடிக்காத குழந்தை, 20 குழந்தை முடித்த குழந்தை இருக்குன்னா பாடத்தை எப்படி அவங்க நடத்துவாங்க? இந்த 10 குழந்தைகள் அப்படியே தங்கிட வேண்டியதான். இல்லைனா இந்த 10 குழந்தைக்கு நான் கவனம் செலுத்துகிறேன்னா மீதி 20 குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேட்டை பண்ணுவாங்க. நம்ம அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்சராக வரும்போது இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ என்ன சொல்கிறோன்னா, கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் ப்ரீகேஜி ஓரளவு லிபரலாக ஓரளவு இருக்கிற ஒரு இதுக்கு அனுப்பிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு இடத்துல உட்கார கற்றுக்கிட்டோம், முடிகிற வரைக்கும் வார்த்தையை கற்றுக்கிட்டோம். இல்லைனா எல்கேஜியில் போய் அவங்க கஷ்டப்படுவாங்க. அதே தான் இருக்கும். ஸோ நம்ம உலகம் ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகுதுங்கும்போது நான் அதுக்கு நேர் எதிரான பாதையில் பயணிக்கிறேன்னா அதற்கான விலையை கொடுக்க நான் தயாராக இருக்கேனா அப்படிங்கிறது தெரியணும். பட் பிரச்சனை என்னென்னா, அதோட விலை என்னங்கிறது எனக்கு 15 வருஷங்களுக்கு தான் தெரியும். டிஎன்பிஎஸ்சி எழுத முடியாது. இது எல்கேஜி படிக்கும்போது நமக்கு ஒரு குறையாக தெரியாது. இந்த ஓப்பன் ஸ்கூலிங்கில் என்ஐஓஎஸில் படிச்சுட்டு ஒரு பையன் பொண்ணு வர்றாங்கன்னு சொன்னால் அவர்களால் டிஎன்பிஎஸ்சி எழுத முடியாது. ஏன்னா அந்த பாடத்திட்டங்கள் குறைவு, ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கும், பாடத்திட்டங்கள் குறைவுங்கும்போது அப்போ நமக்கு எப்போ டிஎன்பிஎஸ்சி தேவையில்லையான்னு ஒரு பையன் 25 வயசில் முடிவு பண்ணும்போது என்ஐஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு போய்டும். பெரும்பாலான கல்லூரிகளில் உங்களால் போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணி சேர்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். இந்த கல்வி பாடங்கள் கற்றுக் கொடுப்பதற்கான இடம் மட்டும்தானா பள்ளி? இல்லை, அப்படியான புரிதலோடு தான் இந்த பெற்றோர்கள் பேசுகிறாங்க. இவங்க பல பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு பள்ளியோட தேவைங்கிறது என்னன்னு சொன்னால், முதல்ல ஒரு மனிதன் சரியாக வாழ்கிறதுக்கு அடிப்படையில் அசாத்திய திறமையோ வேறு எதுவெல்லாம் தேவையில்லை. அடிப்படை ஒழுங்குன்றது இருக்கு இல்லையா, இந்த பேசிக் டிசிப்ளின், ஒரு இடத்துல உட்கார்றது, ஒருத்தர் சொல்கிறத நிதானமாக கேட்குறது, ஒரு நேரத்துக்கு ஒரு வேலையை முடிக்கிறது, நேரத்துக்கு எந்திரிச்சு வர்றது. ஸ்கூல்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நான் காலையில் எந்திரிக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை. ஸ்கூல்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நான் நேர்த்தியாக உடுத்தணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை.
இதெல்லாமே இந்த மாதிரியான அடிப்படைகள் வந்து நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பள்ளி வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்கள் சக வயசில் ஒரு 30-40 மாணவர்கள் இருப்பாங்க, பக்கத்து கிளாஸ் மாணவர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சவன் அந்த இடத்துல உங்களால் தேர்வு செய்ய முடியும். சில இடங்களில் வந்து ஸ்கூலில் வந்து சரி செய்கிறது ஈஸி. இப்போது நான் வேலை பார்த்த ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்துக்கிறது 2 பேரோட 2 பசங்களோட பொறுப்பு. அந்த பையனை வந்து ரெகுலர் இன்டர்வல் டைமில் அவங்கள கூட்டு வர முடியாது இல்லையா, அதனால் இன்டர்வல் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 2 பேரும் மாறி பண்ணிக்குவாங்க. இன்னொரு பையனுக்கு செவித்திறன் குறைபாடு இருக்கிற ஒரு பையன் அது வச்சுருப்பார், ஹியரிங் எய்டு வச்சுருப்பார். பட் அவர் பேசுகிறது புரியாது. ஒரு பையனுக்கு அந்த பையன் பேசுகிறது தெளிவாக புரியும். 1-2 பசங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா புரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை இவங்க கேட்டு அவனுக்கு சொல்லுவாங்க. அந்த பையன் சொல்கிற விஷயத்த அவனுக்கு பார்த்தீங்கனாலே அந்த குழந்தை செய்கிறத பார்த்தீங்கனாலே 3வது படிக்கிற பையன் அவனுக்கு வந்து அந்த 2 பேர் தான் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கு. ஆமாம், அந்த ஸ்கூலுக்கான பிரிட்ஜ் அவங்க 2 பேர். அதனால் இந்த 2 பேரை வச்சுட்டு அவங்களால மற்ற எல்லாரோட கலந்து விளையாடுறது இதெல்லாம் சாத்தியம். இதை நீங்கள் தனியாக வீட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு சூழலை உருவாக்கவே முடியாது. நீங்கள் கோடிகளை இறைச்சாலும் சரி, அது முடியவே இல்லை. அப்படி தான் நினைக்கிறாங்க. மிகச்சிறந்த ஆசிரியர்களை வீட்டுக்கு வரவழைத்து பாடங்களை சொல்லி கொடுத்தா என்னுடைய குழந்தை பாடங்களை கற்றுக்கும். உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு என்னுடைய குழந்தைய வெளியில் அழைச்சிட்டு போனால் என்னுடைய குழந்தை சமூகத்தை கற்றுக்கும். இது ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புனா மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு பேசணுமான்றதான் அவங்க கேள்வியா. இது ஆனால் ஸ்கூலில் கிடைக்கிற 99% விஷயங்களை உங்களால் ஹோம் ஸ்கூலிங்கில் செய்ய முடியாது. இந்த ஒழுக்கம், இந்த குரூப்பு, இந்த அவங்க தனக்கு நண்பர்களை வேண்டிய நண்பர்களை சூஸ் பண்ணுறது, ஒரு தெருவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வேண்டிய உங்கள் வயதுக்கு இணையான நண்பர்களை 1-2 பேருக்கு மேலே உங்களால் இப்போ தேட முடியாது. அவர்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக இதில் வச்சுப்போம். இப்போ எல்லோரும் வெவ்வேறு ஸ்ட்ரீமில் படிக்கிறாங்க. ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ் இருக்குது, ஐபின்னு ஒரு சிலபஸ் இருக்குது, கேம்பிரிட்ஜ், இந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு சிலபஸில் வெவ்வேறு இதில் என்கேஜ் ஆகும்போது ஸ்கூல் போகாத வீட்டில் இருந்து படிக்கிற குழந்தைக்கு தன்னோட சக வயசு ஆட்களோட நெருக்கமே இருக்காது. நீங்கள் அதுக்கு கூடுதலாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஹோம் ஸ்கூலிங்கில் ப்ரொவைட் பண்ண முடியாது. பீரியட் எப்படி பிரிப்பீங்க? இதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு 5வது படிக்கும்போது ஹோம் ஸ்கூலிங் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? இந்த பாதையில் திரும்பி வர முடியாது. ஒன்ஸ் அதை சூஸ் பண்ணிட்டா அதில் இந்த போர்டில் 2 போர்டுக்கு நடுவில் மாற்றுறதுலே பல சிக்கல் இருக்குது. அவங்க பொருந்தி போகிறதுல சிக்கல் இருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் 5வது படிக்கும்போது நீங்கள் என்ட்ரன்ஸ் வச்சு அவன் எடுப்பான். எக்ஸாமுக்கு தயாராக இல்லாத ஒரு குழந்தைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத விட்டால் என்ன ஆவாங்க? இன்னொன்று, அவங்களோட ப்ராக்ரஸை எப்படி மெஷர் பண்ணுவீங்க ஹோம் ஸ்கூலிங்கில்? அந்த குழந்தை படிச்சிருக்கா, படிக்கலையா, எதில் பலவீனமாக இருக்காங்க? மார்க்குன்னு ஒன்று இருந்தால் தானே உங்களுக்கு அவங்க எங்கே இருக்குதுன்னு தெரியும். உடனே வந்து என்னென்னா மார்க் போடுறாங்க, வேல்யூ அப்படி இல்லை. அதோட ப்ராக்ரஸை இப்போ வந்து பள்ளிகள் நிறையவே மாறி. பள்ளியில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை தானே வீட்டுக்கு வரக்கூடிய ஆசிரியர்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்றதான் அவங்க எண்ணமாக இருக்கும். இல்லை, பள்ளி ஆசிரியர்களுக்கும் வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருந்துருமா? இல்லை, அப்படி இருக்கு. ஆனால் ஒரு குழுவாக கற்றுக்கிறது வந்து சுலபம். ஒரு ஆசிரியர் வந்து குழுவாக இருக்காங்க, அப்போ 30 பேரோட கற்றுக்கும் போது அது இயல்பில் ஈஸி. அது நம்ம தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு முதலாளி மாதிரி குழந்தை உணரலாம், அல்லது வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி உணரலாம். 2மே சிக்கல். இன்னொன்று, ஒரு குழந்தை இன்னொருத்தனை வந்து அடக்கமாக உட்காந்துருக்கும் போது என் குழந்தை வந்து அந்த பள்ளியில் வந்து நம்மளும் உட்காரணும்னு பார்த்து கற்றுக்குவாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். இங்கே அப்படி கிடையாது. அந்த பாக்யராஜ் படத்தில் கால் மேலே பாட்டி மடியில் படுத்துட்டு ஒரு படிப்பார் இல்லையா, நம்ம அந்த மாதிரி உருவாகிறதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கும். வீட்டில் படிக்கிற கட்டாயமாக எடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு அது எதிர்காலத்தை பற்றின மதிப்பிட தெரியாது. அதை விடவும் முக்கியமான ஒரு கேள்விக்கு இவர்கள்ட்ட பதிலே இல்லை. ஏன் ஹோம் ஸ்கூலிங் பண்ணணும்? அதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன? இதில் இல்லவே இல்லாத ஒன்று, அவர்கள் எதிர்காலத்துக்கு தேவைப்படுகிற ஒன்று எது? அல்ஜிப்ராவை கூட்டிகிட்டு போய் நீங்கள் எதை கிரவுண்டு பார்க்கு கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு மலைப்பிரதேசத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லலாம். பாடத்தோட எந்த பகுதி அது நிறைவேற்றும்? 2%, 3% அது ஃபுல்ஃபில் பண்ண அதிகம். அல்ஜிப்ரா முடியுமா? முடியாது. கெமிஸ்ட்ரியை அதோட டீட்டெயில் 8வது படிக்கும் போதுலேருந்தே கெமிஸ்ட்ரி வந்து கடினமானது. இப்போ நாம் வந்து நம்மளால் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வந்திருந்தாலும் கூட இன்னைய தேதிக்கு 5வது படிக்கிற பையனோட போர்ஷனை நீங்களோ நானோ கற்று தரணும்னா நம்ம தனியாக உட்காந்து தயார் பண்ணிட்டா தான் அதை கற்றுத்தர முடியும். போகிற போக்கில் ஜஸ்ட் லைக் தட்னு ஓப்பன் பண்ணி மேபி சோஷியல் சயின்ஸை அது மாதிரி செய்யலாம். இதான் பாடம்னு வாசிச்சு காட்டி நம்ம சொல்லலாம். மற்ற எல்லாத்துக்குமே நாம் ஒரு அம்மா தனியாக படிச்சுட்டு பையனுக்கு தனியாக கற்றுறணும். எங்கேருந்து எமர்ஜ் ஆச்சு இந்த ஓப்பன் ஸ்கூலிங்கிற சிஸ்டம்? எங்கேருந்து எமர்ஜ் ஆச்சு? யாருக்கானது தான் அது? பொதுப்படையாக கல்வியை தவற விட்டவங்க ஒரு மெடிக்கல் ரீசன்னால் ஒரு 2 வருஷம் தவற விடுறாங்க.
ஆனால் நான் வந்து பாடத்தை விட்டுட்டேன். இப்போ போய் திரும்ப ரெகுலர் ஸ்கூலில் உட்கார முடியாது, பாடம் சுமையாக இருக்கும். அதுக்கு கீழ் கிளாஸில் உட்கார முடியாது, நான் பெரிய பையன் ஆகிட்டேன் இல்லை பெரிய பொண்ணு ஆகிட்டேன் இப்படின்னு ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த கல்வி கிடைச்சிடாம போயிடக்கூடாது, கல்வி போயிடக்கூடாது. அதே சமயம் அவர்களோட மென்டல் வெல்பீயிங்கை நாம் விட்டு கொடுத்துட முடியாது. அதன் பொருட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, ரைட் நம்ம NIOSஐ சூஸ் பண்ணலாம், அங்கே போகலாம். அல்லது என்னோட வேற ஒரு ரீசன் இருக்குது, என்னால் படிக்க முடியல, எனக்கு 35 வயசு ஆகுது, நான் ஸ்கூல் போகலை, நான் தவற விட்டுட்டேன், அதனால் இப்போ வந்து நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், அப்போ நான் NIOS தேர்வு பண்ணலாம். அது ஒரு ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம். அது இன்னொன்று பாடம் ஒரு மொழி பாடம் தான் இருக்க போகுது. 4 சப்ஜெக்ட் இருக்கும், மற்றது ஒரு மொழி பாடம் இருக்கும். +1 +2 படிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு 31 வெவ்வேறு பாடங்கள் இருக்குது, அப்போ ஒரு மொழி பாடம் தான். இப்போ உங்களுக்கு அந்த சுமை வந்து குறையுது, 2 லாங்குவேஜ் படிக்கணுங்கிறதுலேருந்து குறையுது. ஆனால் ரெகுலர்லையுமே அந்த வசதி உங்களுக்கு உண்டு. எனக்கு வந்து போதுமான அளவு இல்லை. இப்போ ஒரு பேரண்ட் நினைக்கலாம், எனக்கு வந்து என் குழந்தை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கல, மற்றவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரியான குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால், அந்த இன்டெலெக்சுவலாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போக பர்மிஷன் உண்டு. இதை புரிஞ்சுக்கிற பள்ளிகள் இருக்குது, நம்ம தேடி எடுக்கலாம். அடுத்ததாக மொழிப்பாடத்தில் வந்து விளக்கு இருக்கும், கூடுதல் டைம் கொடுக்குறதுன்னு ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கேயும் இருக்குது. தேர்வு எழுதுறதுல உங்களுக்கு தேர்வு தானே பிரச்சனை. எக்ஸாமில் ஒரு சிக்கல் இருக்காதுன்னா டீச்சரும் உங்களை ப்ரெஷர் போட போகிறதில்ல. அவங்களுக்கு கால்குலேட்டர் இருக்க போகுதுன்னா உங்கள் கணக்கு டீச்சர் வந்து அவனை இன்னைய போர்ஷனை முடிச்சே ஆகணும்னு சொல்ல போகிறதில்ல. பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இங்கேயே இருக்குது. இதை தவிர்த்து விட்டு உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா கிடையாது. நம்ம பட்டியல் போட்டோம்னா அவர்கள் தங்களோட அவங்க இழக்கிறது பெறுவது அப்படிங்கிறத பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நேரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறது ஒன்று தான், பட் அதுதான் சாபம். நேரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்றதுனால நீங்கள் ஒத்தி போட்டுகிட்டே இருப்பீங்க, எந்த வேலையும் முடிக்க மாட்டோம், எதையுமே கற்றுக்க மாட்டோம். இன்னொன்று, நீங்கள் உங்களோட புற வாழ்க்கை அவ்வளவு வசதியாக இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கும் சாத்தியம்? 99% மாணவர்களுக்கு அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. நம்முடைய இயல்பான ஸ்ட்ரெஸ், இப்போ வீடு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அம்மாவுக்கு எப்போ நேரம் கிடைக்கும்? இல்லை அப்பாவுக்கு குழந்தை ஸ்கூலுக்கு போய் அந்த பொறுப்பை வேற ஒருத்தட்ட கொடுத்துட்டா அவன் எங்கே பலவீனமாக இருக்கானோ அதுக்கு நான் ஸ்பெஷல் கேர் நான் வீட்டில் எடுக்கலாம். கணக்கு ஸ்கூலில் ப்ராப்பராக சொல்லி தரதில்லை, நான் உணர்றேன், அப்போது நான் கணக்கை கற்றுக்கிட்டு உன்னை கற்று தரலாம், இல்லை ஒரு அதுக்கான டியூஷன் எடுத்து. இப்போ என்ன பண்ணி 5 சப்ஜெக்டோட 6 சப்ஜெக்டோட சுமையும் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு விளையாட்டு போட்டிக்கு அதுக்கு ஒரு பணம் படைத்தவர்களால் மட்டும்தான் அந்த ஹோம் ஸ்கூலிங்கிறத கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணி கொடுக்க முடியுமா? அவங்களால தான் அந்த ட்ரையலை எடுக்க முடியும். ஏன்னா எங்கே டேமேஜ் வந்தாலும் அவங்களால அதை ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு டீச்சரை ஹையர் பண்ணலாம், என்னால் முடியலைன்னு சொன்னால் அவங்களுக்கும் மணிக்கணக்கில் நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லை, அந்த டேமேஜுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. ஏன்னா அந்த நேரம் இருக்குல்ல, இந்த இடத்துல கண்ட்ரோல் ஸ்கூல்கிட்ட இருக்குது. பையனோ பொண்ணோ அந்த இடத்துல ஸ்கூல் கண்ட்ரோல் இருக்குன்றதுனால அவங்க அதுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே வந்து வீடுன்னு வரும்போது அவர்கள் அதிகாரம் செஞ்ச இடம் அது, அவங்க தான் கண்ட்ரோல் எடுப்பாங்க. இப்போ ஒரு டீச்சருக்கு குவார்ட்டர்லிக்குள்ளே இவ்வளோ போர்ஷனை முடிக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட நேரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுலேயும் பலவீனமாக இருக்க குழந்தை வந்து ஈவினிங் படிக்கலாம், வேற ஒரு ஆல்டர்னேட் இருக்கும். பட் ஹோம் ஸ்கூலிங்னு சொன்னால் ஒத்தி போட்டுகிட்டே இருந்தால் எல்லாத்தையும் ஜனவரியில் வந்து பண்ணுற மாதிரி ஆகும். பள்ளி போகிற குழந்தைக்கான செயல்பாடுகள் பள்ளிக்கே போகாத குழந்தைகளின் செயல்பாடுகள்னு ஒப்பிட்டோம்னா என்னென்னலாம் அடிப்படையாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் நமக்கு தெரியும்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஹோம் ஸ்கூலிங் இருக்கிற பசங்களுக்கு அதில் இருக்க வாய்ப்பு என்ன? எதுவுமே இல்லை. அவங்க நிறைய புதிய இடங்களுக்கு நாங்கள் போகிறோம், இடம் சுற்றி பார்க்குறோம், கற்றுக்குறோம் அப்படின்னு தானே. இது திரும்ப அவங்க இதை தான் சொல்கிறாங்க. இடம் வெளியில் போகலாம். எவ்வளோ போவீங்க? ஒரு அத்லெட்டாக ஆகணும் அப்படி அதுக்கான அடிப்படை பயிற்சி வேணும்னு சொன்னால் ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் இருக்கும்போது அதுக்கான சூழலை உருவாக்குறது ஈஸி. நீங்கள் ஸ்கூல் முடிஞ்ச உடனே தான் வெளியில் வர்றீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் டைமில் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்க போகிறதில்ல, சாயங்காலம் தான் அது இருக்க போகுது, வெவ்வேறு இடத்துல தான் இருக்க போகுது. இன்னொன்று, எனக்கு கூட விளையாட ஆள் இல்லைன்னு சொன்னால் நான் பகல் ஸ்கூல் டைமில் நான் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும்? அம்மா அப்பா மூஞ்சே நைட்லையும் பகல்லையும் அம்மா அப்பா முகத்தே பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் 2 பேருக்குமே ஒரு விடுதலை வேணாமா? அதை பெரும்பாலும் யாரும் யோசிக்கிறதில்ல. இது வந்து ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த சமூக ஊடகம் வந்து ஒரு பிரச்சனை என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் எதையுமே கூடுதலாக பண்ணி அதில் ஒரு இன்பம் காண்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. நார்மலாக இருக்குது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, வித்தியாசங்களை நோக்கி நகர்றாங்க. ஏதாவது நாவல்ட்டின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறதுலே ஏடா கூடமா ஏதாவது பண்ண பார்க்குறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் திங்கிறது சப்புன்னு இருக்குது, 25 ஐஸ்கிரீம் ஒரு ட்ரேயில் வச்சு சாப்பிட்றது அதை மாதிரி இருக்குது. பிரியாணி, வெறும் பிரியாணி வந்து ஒரு காலத்தில் பிரியாணி கிடைக்காத போது வெறும் பிரியாணியோட சுவை வந்து நமக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ அது பிரியாணியில் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, விடிய காலையில் 4 மணிக்கு போக வேண்டியிருக்கு. எதையுமே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நாம் எல்லாத்தையும் சிக்கலாக்குறோம்னு நான் நினைக்கிறேன். இதனோட ஒப்பீனியன் தான், அப்படி தான் தெரியுது அது. பட் உறுதியாக சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு ரிஸ்க்கான பெட். இது
நம்மளால் வெளியில் வர முடியாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஹோம் ஸ்கூலிங்கில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே தான் உங்களுக்கான சர்வீஸ் நிறைய கிடைக்கும். ஒரு மாசுக்கான சர்வீஸை பண்ணுறதுங்கிறது எளிது. இல்லை இப்போ தடுப்பூசி போட மாட்டேன் அப்படிங்கிறவங்கள வந்து நாம் என்ன சொல்லுவோம், அது என்னோடய சாய்ஸுன்னு நம்ம விட முடியாது இல்லையா. ஏன்னா வந்து நம்ம ஒரு பேரண்ட் வந்து தடுப்பூசி போட மாட்டேங்கிற பேரண்ட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு மனிதர் மேலே அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஹோம் ஸ்கூலிங்கும் அது பொருந்தும். அமெரிக்காவில் 5 லட்சம் குழந்தைகள் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. பட் அமெரிக்காவில் செய்கிற எல்லா விஷயங்களையும் நாம் இங்கே அப்படியே பொருத்த முடியாது. அதனுடைய சமூக சூழலே வேறு. அங்கே இங்கே இருக்கிற அளவுக்கு இந்த ப்ரெஷர் இருக்காது. என்னோட தேர்வுகளில் கூட இருக்காது. ஆமாம், தேர்வுகளில் இருக்காது. இன்னொன்று அவங்க காலேஜுக்கு போகிறதே அடிப்படையில் குறைவு. இங்கே வந்து ஒரு பேச்சுலர் டிகிரியே அடிப்படை குவாலிஃபிகேஷன். இப்போ +2 இல்லை, எங்கேயும் ஒரு வேலைக்கு போகிறதுன்ற மாதிரின்னு சொன்னால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சுலர் டிகிரி உங்களுக்கு வேணும். அங்கே அந்த மாதிரி கிடையாது. அது இன்னொன்று சொந்தக்காரங்களோட ப்ரெஷர் இருக்காது. ஒரு அமெரிக்க குழந்தை வந்து பக்கத்து வீட்டு குழந்தைய பார்த்து ஐயோ நான் படிக்கலை அப்படிங்கிற அந்த ஒப்பீடு இருக்காது. மற்றவங்க அதை செய்ய மாட்டாங்க. இந்தியா காலையில் முடிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் பெரும்பாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சமூக அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விரும்பாமல் போகலாம், ஆனால் அந்த கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டர்நேஷ்னல் சிலபஸில் படித்த ஒரு பொண்ணு அவங்க 10th முடிச்சுட்டு நான் இந்த ஸ்ட்ரீமில் படிக்க மாட்டேன், என்னை சிபிஎஸ்சியில் சேர்த்துருங்கன்னு சொல்லி அடம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த தெருவில் இருக்கிற இவங்க இந்த இன்டர்நேஷ்னலில் வந்து நிறைய மார்க்கெல்லாம் போட மாட்டாங்க. 60ங்கிறது வந்து அங்கே பெரிய மார்க் அவங்க படிக்கிற ஸ்ட்ரீமில். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் 90 வாங்குறான், 90 92 வாங்குறான். அதே 10th தான் நான் படிக்கிறேன், நான் 60 வாங்குறேன், அவன் 90 வாங்குறான். இந்த கம்பேரிசன் எனக்கு ரொம்ப சிக்கலாக உளவியலாக. ஆமாம், நான் வந்து அவங்கள விட மட்டோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் முடியாது, என்ன சிபிஎஸ்சியில் சேருன்னு அதை சொல்கிறாங்க. இந்த நிர்பந்தம் ஒரு ஹோம் ஸ்கூலிங் பண்ணுற ஒரு குழந்தை பண்ணுதுன்னு வைப்போம். நான் இன்டர்நேஷ்னல் போர்ட்லேருந்து நான் லோக்கலுக்கு மாற்றிடலாம், சரி. ஹோம் ஸ்கூலிங் பண்ணுற ஒரு குழந்தை 10th வந்து திடீர்னு சொல்லுது நான் இதில் தான் போவேன், ஸ்கூலுக்கு மாற்ற முடியாது. ஆமாம், நான் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகணும், நான் 40 பேரோட உட்காந்து படிக்கணும்னு ஒரு கம்பல்ஷன் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? காலில் விழுந்தால் கூட அது எடுத்துக்க மாட்டாங்க, ரிஸ்க்கை யோசிப்பாங்க. சமூகத்தில் பழகிற தன்மை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கும் போகாத குழந்தைக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கும்? இல்லை, அந்த மாதிரியான ஆட்களை நம்ம பெருசாக பார்த்ததில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு உலகத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுடைய குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களோட பங்குங்கிறது வந்து ஒரு 1/3 இருக்கலாம், ஒரு 30-35% தான் இருக்க முடியும். மீது எல்லாத்தையும் அவர்கள் சமூகத்திலிருந்து கல்வியிலிருந்து கற்றுக்குறாங்க. இதுதான் வடிவம். அது நான் அந்த 100% நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு பேரண்ட்டாக என்கிட்ட நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயத்தை அவன் சமூகத்திலேருந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். பழகிற முறை, மற்றவர்கள்ட்ட பழகிற முறை என்னது சரியில்லை அப்படின்னா என் பையன் என்கிட்டேருந்து அதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் வந்து சரியாக பழகிற நபர்களை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஒப்பிட்டு ரைட் நாம் இப்படி இருந்துக்கலான்னு அவனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நாம் அதை சாய்ஸே இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. மாணவர்களை பார்த்தும் கூட 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவர்கள் வந்து பொறுப்பாக இருக்காங்க, இவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. பொறுப்பாக இருக்கவங்களுக்கு மரியாதை கிடைக்குது, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடைக்கல. ஸோ எனக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும், நான் பொறுப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ஸ்கூலில் 5 பசங்க ஒரு மாதிரி தேவையில்லாத ஆக்டிவிட்டி ஈடுபடுறாங்கன்னு வருது ரிப்போர்ட், 8th படிக்கிற பசங்க. அப்போ என்ன செய்கிறோன்னு சொன்னால் இந்த 5 பேரையும் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒருத்தருக்குமான வழிகளை வந்து செஞ்சு டீச்சர்ஸோடு சேர்ந்து ஒரு திட்டத்தை வந்து ரெடி பண்ணி 5 பேரை தனித்தனியாக உட்கார வை. ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் இருக்கிற ஒரு பையனுக்கு வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருங்க, வீட்டில் பிரச்சனை இருக்க குழந்தைக்கு பேரண்ட்டை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி ஒரு டீமாக உட்காந்து வேலை பார்த்து இந்த 5 பேருக்குமான குரூப்பை உடைச்சிட்டா ஒரு பையன் வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ண மாட்டான். இப்படின்னெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு பள்ளியில் உண்டு. இது ஓப்பன் ஸ்கூலிங்கில் இல்லை, இருக்கவே இல்லை. பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு சுட்டி காட்டாமல் ஆள் இருக்க மாட்டாங்க, பழகிடும். எனக்கு என் பையன் வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரியும்னா, ஒரு பொதுவாக ஒப்பிட வாய்ப்பு இருக்கிற ஒரு இடத்துல தான் எனக்கு கிடைக்கும். அதர்வைஸ் இது சாதாரணன்னு பேரண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ராக்டிக்கலாக இருக்கிற இன்னொரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்திய பெற்றோர்கள் இயல்பில் ரொம்ப பதட்டமாக இருக்கிறவங்க. நான் என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், இதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு சமூக அழுத்தம் உண்டு, எதிர்காலம் குறித்த ப்ரெஷர் உண்டு. இது எல்லாமே நீங்கள் ஐரோப்பிய பெற்றோர்களோடு ஒப்பிட்டால் இது பல மடங்கு அதிகம். இங்கே இந்த சோஷியல் ப்ரெஷராக இருக்கட்டும், மற்ற இதுவாக இருக்கும், இது எல்லாமே இருக்குது. இன்னொன்று வேலையும் கூட ஒப்பீட்டளவில் பார்த்தா இந்தியா வந்து எல்லா விதத்துலையுமே ஒரு நெருக்கடியான அண்ட் இங்கே வந்து எதிர்காலம், குழந்தைகளோட எதிர்காலம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் பெற்றோர்களுக்கு. இல்லை, படிப்பு வேலைங்கிறது தான்
குழந்தைகளின் ஒட்டுமொத்த வாழ்க்கைன்னு நினைக்கிற பெற்றோர்கள் பெற்றோர்கள் இங்கே இருக்காங்க. அதிகபட்சம் இப்போ 70,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க இன்னும் 2% இருக்கலாம், 2-3% தான் இருக்கலாம் இந்தியாவில். ஸோ இவ்வளவு கடினமான சூழல் இருக்கிற இந்தியாவில் ஜஸ்ட் லைக் இதோட பிரச்சனை தெரியாமல், ஹோம் ஸ்கூலிங்கில் இருக்கிற பின்விளைவுகள் தெரியாமல் நாம் அதில் போய் அவங்க மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுனால அதை பேசுகிறது. ஒருவேளை பள்ளி கல்வி கட்டணம் அதெல்லாம் ரொம்ப செலவு பிடிக்கிற விஷயம், வீட்டில இருந்தே படிக்கிற போது காசை மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இதில் இருக்கா? இல்லை, மேல்போட்டமாக பார்த்தா அப்படி தான் இருக்கும். 6,000 ரூபா 7,000 ரூபா தான் செலவாகும் ஹோம் ஸ்கூலிங்கில். ஆனால் நீங்கள் அவங்க பின்தங்க நீங்கள் செலவு செய்ய வேண்டியது வந்து கூடுதலாகிட்டே இருக்கும். குழந்தைங்களை மேம்படுத்துவதற்கு ஆமாம், நீங்கள் கூடுதலாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் செலவு. இன்னொன்று, ஒரு அம்மாவும் அப்பாவும் தங்களோட நேரத்தில் பெரும்பகுதியை குழந்தைய கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணணும். நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் அதை ஸ்கூல் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு வேலைக்கு போயிட்டீங்கன்னா, ரொம்ப சாதாரண ஒரு வேலைக்கு போனீங்கன்னா கூட ஸ்கூல் ஃபீஸை விட அதிகமாக சம்பாரிச்சிடலாம். அந்த வேலையை நாம் எடுத்துக்கிறது இருக்குல்ல, அதை விட நேரம், ஒரு ஹோல் டே ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு மட்டுமே ஒரு அம்மா செலவிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு அம்மாவோ அப்பாவோ நேச்சுரலி பார்த்தோன்னு சொன்னால், இந்தியாவில் பெரும்பாலும் இந்த கற்பித்தல் இதோட சுமை வந்து அம்மாவுக்கு தான் சேரும். நாங்கள் ஒரு எங்கள் ஸ்கூலில், நான் கடைசியாக வேலை பார்த்த பள்ளியில் ஒரு கணக்கு எடுத்தோம். அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா இல்லாத குழந்தைங்க எத்தனை பேருன்னு சொல்லி. பின்தங்கிய இடத்துல இருக்கிறதுன்றதுனால கொஞ்சம் அதிகம் தான், சிங்கிள் பேரண்ட் அதிகம். அம்மானா பிரிஞ்சு போனதையும் சேர்த்தே தான். ஒரு 30% அப்பா இல்லாத குழந்தைங்க, அப்பா பிரிஞ்சு போன 31% குழந்தைகள் அப்பா இல்லை. ஒரு 2.5% வந்து அம்மா இல்லை. ஸோ நம்ம கணக்கில் என்ன மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன இருக்குது, சிங்கிள் அப்பா 2.5% குழந்தைகளை வந்து அப்பா மட்டும் 2.5% குழந்தைய பார்த்துக்கிறாரு, 30% அம்மாக்கள் வந்து அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் பார்த்துக்கிறாங்கன்னு கணக்கு. அந்த பேப்பரை வச்சுட்டு திரும்ப அந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, உங்களை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு நாங்கள் விசாரித்த போது, அப்பா எந்த அப்பாவும் பார்த்துக்கல, பாட்டி பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா, கல்வியின் ஏதோ ஒரு பெண் தான், ஏதோ ஒரு அது வந்து யார் தலையில் விடியும்னா அம்மா தலையில் தான் விடியும். அம்மா இல்லைனா பாட்டி. ஸ்கூலில் விசாரிக்கும் போதே உங்கள் அப்பா என்ன, உங்கள் அம்மா என்ன தான் பண்ணுறாங்கங்கிற கேள்வி தான் வருமே தவிர, உங்கள் அம்மாவை கற்றுறதுல தான் கேள்வி தான். அப்பா வந்து இந்த இடத்துல அப்பாவே இதே கேட்பாங்க, என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்கேன்னு. அப்பா ஸ்கூலுக்கு வந்து அப்பா அம்மாவை பற்றி கேட்பார், பையன் ஏதாவது திருடிட்டாலும் முழு பொறுப்பும் பெண்களுக்கானதாக மாறி இந்த இடம் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சுமையை வந்து என்னென்னா, ஹோம் ஸ்கூலிங்னு ஒன்று எடுத்து யார் அந்த முடிவை எடுத்தாலும், அப்பாவோ அம்மாவோ எடுத்தாலும், அந்த சுமை யார் தலையில் விடிய போகுது, அந்த பழி யார் பேரில் விழ, பெண்கள் தலையில் தான் விழப்போகுது. ஏற்கனவே பிரச்சனைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற கடுமையான எல்லா இடத்துலையுமே சிக்கலாக இருக்கிற ஒரு சூழலில், இந்தியா மாதிரி ஒரு நாட்டில், பிற்போக்குத்தனம் இன்னமும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு நாட்டில், அந்த சாதிய அழுத்தம் இதெல்லாமே இருக்குங்கும்போது இதுவும் இந்த சுமையும் போகிறதில்ல. அப்போ நம்ம என்னென்னா, இப்படி ஒரு சாய்ஸை விளம்பரப்படுத்துவதன் மூலமாக நாம் பெண்களோட வாழ்க்கையை வந்து இன்னும் சுமை உள்ளதாக்குறோம், இன்னும் அவங்க வாழ்க்கையை நெருக்கடிக்குள்ளாக்குறோம். பகலெல்லாம் பிள்ளையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க பெற்றோர்களுக்கு சொல்கிறதே இல்லை, அவங்கள பராமரிக்கிறது மட்டும் இல்லை, கல்வியையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் மாறிடுது அவங்களுக்கு. அவங்க அம்மா கற்றுக்கிட்டுலாம் சொல்லித்தரணும், அவங்க படிச்சுட்டு இதை வந்து சொல்லித்தர மாதிரி ஆகுது. டியூஷன் எடுக்கிற வீட்டில் தானே டியூஷன் எடுக்கிற அம்மாக்களே அப்படி தான் செய்கிறாங்க. அவங்க உட்காந்து படிச்சுட்டு இல்லை யூடியூப்பில் அதை பற்றி வீடியோ பார்த்துட்டு அவங்க தான் சொல்லித்தராங்க. அப்படி கல்வியின் சுமையை எடுத்துக்கொள்கிற அம்மாக்கள் கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. இப்போ பள்ளியில் ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் வந்து 30, 35, 40, 45 அதிகபட்சம் 60 குழந்தைகள் வரைக்கும் ஒரு பாடத்திற்கான டீச்சர் வந்து பாடங்களை எடுத்துறாங்க. இப்போ ஹோம் ஸ்கூலிங், ஓப்பன் ஸ்கூலிங்னு சொல்லி பல பேர் விருப்பப்படுறாங்கன்னா, அவ்வளவு டீச்சர்ஸ் இங்கே அவைலபிள் இருக்காங்களா? வீடுகளுக்கு போய் பாடங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கு? இல்லை, அதாவது பணம் தர தயாராக இருந்தால் கூட நீங்கள் வந்து தனி, இப்போ வந்து ரெகுலர் ஸ்கூல் படிக்கிற ஈவினிங் வந்து டியூஷன் சொல்லித்தர ஆசிரியர்களுக்கே ரொம்ப தட்டுப்பாடு. சப்ஜெக்ட்டுக்கே 10,000 மினிமம்னு வச்சா, நான் 5 சப்ஜெக்டை என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா 50,000 மாதம். இது நான் வருஷத்துக்கே 50,000 தான் ஃபீஸ் கட்டுறேன் ஒரு பள்ளிக்கு. இல்லை, அப்படி இல்லை. சில டீச்சர்ஸ் அரசு பள்ளினா அதுவும் கிடையாது. சில டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்லி தருவாங்க. 5,000 ரூபா ஒரு குழந்தைக்குன்னு வாங்கலாம். பட் அப்படி கணக்கு போடுவோம். அப்படி ஒரு ஹோம் டியூஷன் வந்து ஒரு டீச்சர் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுட்டா, அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 10 மாதம் கிளாஸ் எடுத்திங்கன்னா அதுவே 1,00,000 ரூபா ஆச்சு. நீங்கள் இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு, 10 நிமிஷத்தில் வர்ற மாதிரியான ஸ்கூலுன்னு அப்படின்னு நீங்கள் சேர்ந்து போயிடலாமே. நான் சொல்கிறது ஒரு நடுத்தர பள்ளினா அந்த கட்டணமும் கிடையாது. ஆமாம். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் இன்னும் நிறைய இது இருக்குது. அரசு பள்ளியில் நீங்கள் சேரும்போது அந்த 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. மற்ற எல்லாமே லேப்டாப் கிடைக்கிறதுலேருந்து, சைக்கிள் கிடைக்கிறதுலேருந்து
எல்லா வசதியும் இருக்குது. நான் ஒரு மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டிலேருந்து பார்த்தாலும் கூட, ப்ரைவேட் ஸ்கூல்னு வச்சுட்டாலும் கூட, நீங்கள் விரும்புகிற ஒரு பள்ளிக்கே அவ்வளோதான் ஃபீஸ் ஆகும். ரொம்ப இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு எடுக்கிற பள்ளியில் கூட 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ டியூஷன் வச்சு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த லாஜிக்கு அடிபட்டு பணம் ஒரு பிரச்சனை பெற்றோருக்கு. அவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கா? டீச்சர்ஸ் வந்து பாடங்களை எடுக்கிற அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கா? இப்போ நிறைய பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க ஹோம் ஸ்கூலிங் நல்லா இருக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கா? நிச்சயமாக கிடையாது. அவ்வளோலாம் வேண்டாம். 20% குழந்தைகள் லேர்னிங் ஏதோ ஒரு வகையான கற்றல் குறைபாட்டோடு இருக்காங்க. அந்த 20% குழந்தைகளை அட்டன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரெமிடியல் டீச்சர்ஸ் கிடையாது. கொடுமை என்னென்னா, ரெமிடியல் டீச்சருக்கு 12வது படித்தா கூட போதும். அது ஒரு சின்ன ட்ரைனிங்கு, ஒரு டூல் இருக்கும். அதுவும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நான் பார்க்கும்போது ஒரு 12,000 ரூபா ரேஞ்சில் இருக்கிற ஒரு இது. அவங்கள வந்து 5வது வரைக்கும் அதை கற்றுக் கொடுத்தா 6th ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவங்க ஆகிடுவாங்க. அதுவே ஷார்ட்டேஜாக இருக்குது. இல்லை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெமிடியல் டீச்சர் இருக்கிற பள்ளிகள்னு உங்களால் எத்தனை சொல்ல முடியும்? தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அப்போது நீங்கள் சப்ஜெக்டை கற்றுத்தர டீச்சர்ஸ்னு தேடி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதை விட ஒரு டீச்சரை வீட்டு சூழலில் வைத்து, அவங்க வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்து பழக்கப்பட்டவங்கள, ஸ்கூலில் சொல்லி கொடுத்து அதில் புரியாததை கற்றுக் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் இருக்கிற டீச்சர்ஸ். ஹோம் ஸ்கூலிங்க்கு அவங்களுக்கு அடிப்படை பயிற்சி ட்ரைனிங் தேவை. ஆமாம். இல்லை, அதுக்கு யாரோ 10 பேர் ஊருக்குள்ளே தெருவுக்கு 4 பேர் இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும். பள்ளிக்கே போகாத ஒரு குழந்தைக்கு புதுசாக அவங்க கற்றுத்தரதுங்கிறது அவங்களுக்கு வராது. பாதியில் ஒருத்தர் பிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்? அதை விடவும் அந்த பகலை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போகிற நேரம், அந்த குழந்தைய அந்த 8 மணி நேரம் அவங்கள எப்படி ஆக்டிவாக என்கேஜ் பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான வகுப்புகள் இல்லைன்னா வெளியில் அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது சாத்தியப்படுத்த முடியாததாக இருக்குது. நடக்கவே நடக்காது. அது வந்து சும்மா பேசுகிறதுக்கு ஒரு இது வந்து வரலாம். இது ப்ராக்டிக்கலாக இவங்க இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்போ தான் அதோட கஷ்டம்லாம் தெரியும். இன்னொன்று, 5வது வரைக்கும் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கலாம். நம்மளே வந்து எதையெல்லாம் பெட்டராக இருக்குது சும்மா அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதன் பிறகு வந்து ஒரு பேசேஜ், ஒரு பேராகிராஃபை படிக்கணும், ஒரு அடிப்படை கணக்கு போடணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மாட்டிக்குவாங்க. திரும்ப கல்வியிலே பின்தங்குறாங்களா அந்த ஓப்பன் ஸ்கூலிங்கில் இருக்கிற குழந்தைங்க? இல்லை, அது நம்ம பெருசாக அதை பற்றின தரவுகள் இல்லை. நிச்சயமாக பின்தங்குவாங்க. நீங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக ஒருத்தர் உட்காந்து சொல்லி கொடுத்தால் கூட, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பள்ளியில் படித்து வர்ற மாணவர்களுக்கு ஈக்குவலாக எல்லாத்துலேயும் அவர்களால் செயல்பட முடியாது. ஆனால் ஒரு லாஜிக் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் அங்கெல்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல இருக்க நான் சந்தேகிக்கிறது என்னென்னு சொன்னால், இவங்க ஜேஇக்கு மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பசங்க இதுக்கு ஒரு எக்ஸாம் வந்து ஒரு அட்டண்டன்ஸுக்காக பயன்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, என்ஐஓஎஸில் பையனை படிக்க வச்சுட்டு 7வதுலேருந்து ஃபுல்லாக கோச்சிங் சென்டரில் அனுப்பி ஜேஇக்கு தயார்படுத்திடுறாங்க. அது ரெண்டும் வேறு திறன். நிறைய நம்ம ஆட்கள்கிட்ட குழப்பம் இருக்குது. என்னென்னா, டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதுறது வந்து அது ஒரு வகையான திறன். உங்கள் மூளை வேறு மாதிரி செயல்படும். வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற சொற்களையும் தரவுகளையும் மூளை எடுத்து அதை சிக்னல் மாற்றி கையால் கேள்வியை படித்து புரிஞ்சுக்கிட்டு கையால் அதற்கான விரிவான பதில் எழுதுறது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். 2 மார்க்கு 5 மார்க்கு 15 மார்க்குன்னு எழுதும்போது இது ஒரு திறன். அது எப்படின்னு சொன்னால், ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தர் 10 பேருக்கு சொல்லித்தர ஒரு திறன். அப்ஜெக்டிவ்ங்கிறது அந்த கேள்வியை ரொம்ப விரைவாக படிச்சுட்டு உங்களுக்கு நினைவில் இருக்கிற தவறான பதிலை நீங்கள் தூக்கிட்டு சரியானதை மட்டும் சூஸ் பண்ணுற ஒன்று. இது ரெண்டுக்குமே மூளை செயல்படுற விதம் வேறையாக இருக்கும். எதனால் அப்ஜெக்டிவ் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால், அப்ஜெக்டிவ் எக்ஸாம் வடிகட்டுறது ஈஸி. 1,00,000 பேரை கூட நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத வச்சு அடுத்த 3 மணி நேரத்தில் நீங்கள் ரிசல்ட்டை கொண்டு வந்துடலாம். அதோட டிஸ்கிரிப்டிவ் வந்து கவர்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு கஷ்டம். ஒரு வாத்தியார் உட்காரணும், அவர் அதெல்லாம் படிக்கணும், சரியாக இருக்குது அது இருக்குன்னு தெரியணும், அவருக்கு நிறைய பணம் கொடுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 12 பேப்பர் 15 பேப்பர் திருத்த முடியும்னா ஒரு நாள் சம்பளம் கொடுக்கணும்ல, லேட் ஆகும். இது இப்போ சிஸ்டமுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணுறோமே தவிர அது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் டிஸ்கிரிப்டிவ் தான் உங்களோட மாணவனுடைய உண்மையான தரம் தெரியும் திறன். இன்னொன்று, அவங்க தன்னோட ஒரு எல்லாராலையும் செய்ய முடியறது. அப்ஜெக்டிவ் வந்து அது ஒரு அசாத்திய திறன். நீண்ட கால பயிற்சி வேணும். இப்போ நீங்கள் நீட்டுக்கெல்லாம் 7வதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 3 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா பேக்கேஜ் இருக்குது. 6th ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பெரிய அந்த செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸை 5-6 பிரிக்கிறாங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவனுக்கு ஒரு கிளாஸ், இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அதுக்கு தகுதியானவங்கன்னு ஒரு கிளாஸ்,
இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா 7ஆவதுல நடக்குது. ஜேஇக்கு தனி, ஜேஇக்கு தனி, அப்படி இப்படி இப்படி பிரித்து பக்கெட்டில் அப்படியே பிரித்து போட்டுடுறாங்க. இது இந்த மாதிரி செய்யறதுக்கு ஈஸியாக வரும். பட் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை முழுசாக நிதானமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கும் இதெல்லாம் உதவும். இப்போது இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் எதிர்காலம்னு ஒரு சூழல் வருது இல்லையா? செயற்கை நுண்ணறிவை எப்படி நம்ம பயன்படுத்தணும்? ஒரு கேள்வியை நீங்கள் எவ்வளவு புரிகிற மாதிரி விரிவாக கேட்குறீங்களோ, நீங்கள் ப்ராப்பராக கேள்வி கேட்டிங்கன்னா தான் ஒழுங்காக பதில் சொல்லலாம். இப்போ அந்த திறன் இப்போ கடந்த 20 வருஷத்தில் நம்ம பண்ண டேமேஜோட விளைவு என்னன்னு சொன்னால், மொழிப்பாடங்கள் மேலே மரியாதையே கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் ஆசிரியர்களுக்கு அது ஒரு பெரிய அவங்க வேல்யூவே இருக்காது. அவங்கள அந்த டான்ஸுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை மேய்க்கிற வேலைக்கெல்லாம் வந்து இவங்கள தான் முதல்ல பிடிப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய இது இல்லை. தமிழ் கிளாஸ் மிஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் மிஸ் ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை. கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி ஆமாம் பாடங்களை படித்தா போதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க பெற்றோரும். என்ட்ரன்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ இது இப்படி பின்தங்கினதோட விளைவு, இப்போ நான் சில நேர்முக தேர்வுக்கெல்லாம் போகும்போது தமிழ் எழுத தெரிஞ்சவங்க வாங்க அப்படின்னு சொன்னால் அதில் 500 பேரில் வந்து 40 பேர் 45 பேர் தான் வர்றாங்க, முன் வர்றாங்க. லெஸ் தேன் 10% தெரியலாம், ஆனால் விரும்பலை. இது ஆங்கிலத்துக்கும் பொருந்தும். ஆங்கிலத்துக்கும் பொருந்தும். நீங்கள் எழுத சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த எஸ்எம்எஸ் மாதிரி வர்றது, ஒரு முழுமையான வாக்கியம் வராமல் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், நாம் மொழிப்பாடத்தின் மீதான மரியாதையை குறைச்சிட்டோம். இப்போ காலம் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, நீங்கள் மொழியை எவ்வளவு திறம்பட கையாளுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலம்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நம்ம வழமையாக செய்கிறதுலே இவ்வளவு டேமேஜ் இருக்குன்னு சொன்னால், ஹோம் ஸ்கூலிங் நமக்கு முன்ன பின்ன பரிச்சயம் இல்லாதது. இதோட டேமேஜுக்கு நாம் எப்படி விலை கொடுப்போம்? அதே போல் கணக்கு, கடுமையான கணக்கு தான். நீங்கள் ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட் ஏஐயை பயன்படுத்துறதுன்றது ஒன்று, ஏஐயில் வந்து வேலை செய்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய கருவிகளை உருவாக்குறது, இதுக்கு வந்து கணக்கு தான் அடிப்படை. கடுமையான கணித சமன்பாடுகள் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். இதெல்லாம் ஹோம் ஸ்கூலிங்கில் வச்சு சொல்லி கொடுத்து அந்த இதை எப்படி முடிக்க முடியும்? எல்லாத்தையும் விட அந்த பியர் லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல். எனக்கு பாதி புரிஞ்சுதுன்னு சொன்னால் நான் என் பக்கத்தில் இருக்கவனை கேட்டுக்கலாம். அந்த வாய்ப்பு வந்து பள்ளிகளில் உண்டு, இப்போதும் உண்டு. தெரியாத போது காலையில் வந்து கேட்டுக்கிறது. நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாமுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடுவாங்க, வந்து உட்காந்து விவாதிப்பாங்க. தனக்கு தெரிஞ்சது ஒருத்தர் சொல்லுவார், சில பேர் பிரிச்சுக்குவாங்க, இதை நான் படிச்சுட்டு வந்து சொல்லித்தரேன், இதை நீ படிச்சு வந்து சொல்லித்தரேன். இதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அதை விடவும் ஒரு குழு இல்லாத ஒரு குழந்தை வீட்டிலே அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வர்றது, இப்போ பையனுக்கு தகுந்த மாதிரி அம்மா நடந்துக்குவாங்க, பிடிச்சதை செய்வாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொண்டு வந்து காலேஜில் ஏதோ கண்டுபிடிச்ச ஒரு காலேஜ், கேம்பிரிட்ஜ் கூட ஹோம் ஸ்கூலிங்கை அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே எத்தனை கல்லூரிகள் இருக்குன்னு தெரியாது, நம்ம இருக்கிறதுல ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்த்துலான்னு வச்சுக்கலாம். அங்கே போய் இணைந்து பழகிறதுல அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மனிதர்களை கையாள்வது ரொம்ப ஒரு பிரச்சனை. நான் வந்து கல்லூரி மாணவர்கள் கவுன்சிலிங்கில் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், அவர்கள் கல்வியோ மற்றதெல்லாம் அவங்க சிரமப்படலை, ஆனால் மற்றவர்களோட இணங்கி வாழ்கிறதுல அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது. ஹாஸ்டல் இல்லாதவங்களுக்கு மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுல, ஒரு இடத்த பகிர்ந்துக்கிறதுல அவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது. ஏன்னா இவங்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற ஒரு வீட்டிலேருந்து வந்து இந்த கஷ்டப்படுறாங்க. இதே சூழலில் வந்து ஒரு ஹோம் ஸ்கூலிங்லேருந்து வர பையனுக்கு என்ன பண்ணுவோம்? அது என்னன்னே தெரியாத ஒன்று. அந்த உலகம் வந்து கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கும். ஆமாம் ஆமாம், இல்லைன்னா அட்ஜஸ்ட் தேவையில்லைங்கிறத அவங்களால ஷட் டவுன் பண்ண முடியும். இப்போ ஒரு காலேஜில் போய் உட்காந்துட்டு ஒருத்தன் பிடிக்கலனாலும் நான் அவன் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும், என் பக்கத்தில் இருக்கவனோட நான் இணங்கி போய் ஆகணும். வீட்டில் அந்த பிரச்சனை இல்லை, பட் உலகம் அப்படி இல்லைல்ல. வேலை செய்கிற இடமும் இவங்க வந்து வேலை வாய்ப்பை இந்த ஹோம் ஸ்கூலிங்கை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் வேலை வாய்ப்பை பற்றி சொல்லும்போது ஒன்று, மியூசிஷியன், பாட்டு பாடுறவங்க, செஃப்பு, இந்த வேலை எத்தனை இருக்குது உலகத்தில்? 100 வேலையில் இந்த வழக்கமான கல்வி தேவைப்படாத வேலைன்னா ஒரு 1% 2% குரோத்தாக அவங்களுடைய டேலண்ட்டை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஜெயிச்சிட முடியுங்கிறவங்களுக்கு உகந்ததா அது ஹோம் ஸ்கூலிங்? அப்படியும் கூட மாட்டேன். டீம் பிளேயராக இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? இல்லை இல்லை இல்லை. அதாவது சக்ஸஸ் வந்து 99% அது டிசிப்ளின்லேருந்து வர்றது. அது அசாத்திய திறமையிலேருந்து இல்லை. நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்தாலும் தெரியும், ஒரு நம்ம குழந்தையிலேயே மழலை மேதைகளானவர்கள் வந்து அதன் பிறகு ரொம்ப சாதாரண லைஃப் தான் வாழ்வாங்க. ஒரு விஷயத்துக்கு போதுமான நேரம் கொடுத்து மற்றவர்களோட இணங்கி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்படி வர்ற க்ரோத்து தான் நீண்ட காலத்துக்கு உங்களை வந்து தக்க வைக்கும். மற்றபடி 13 வயசில் எப்படி சாதிச்சாங்க, 3 வயசில் திருக்குறளை வந்து தலைகீழாக சொன்னாங்க, இவங்க அத்தனை பேரும் 30 வயசுக்கு அப்புறம் எங்கே இருக்காங்கன்னு கணக்கெடுத்து பாருங்க. அது அந்த 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 அசாத்திய திறன்கிறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கவர்ச்சிகரமாக இருக்கலாம், இயல்பில் அது அப்படி இல்லை. அது சிலருக்கு சாத்தியப்படுறது ஒன்று. ஆனால் ஒரு திறனுக்காக
ஒரு 2 ரொம்ப அடிப்படையானது. நீங்கள் அது கொடுக்குற நேரம், அதுக்கு போடுற உழைப்பு, அது மற்றவர்களோட நீங்கள் எவ்வளோ இணக்கமாக அந்த வேலையை செய்கிறீங்க, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ டாலரேட் பண்ணிக்கிறீங்கிறது தான் உங்களுடைய ஒரு வெற்றியை வந்து நீண்ட காலம் உங்களை வந்து தக்க வைக்கும். இதில் எதை ஹோம் ஸ்கூலிங் மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். ரொம்ப அரிதான சிலருக்கு வந்து இருக்கலாம். லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி 10 லட்சம் பேர் வாங்குறதுல 2 பேருக்கு அது கிடைக்கும். மீதி எல்லாருக்கும் பிடிச்சி அந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டம் ஹோம் ஸ்கூலிங்கில். இன்னொன்று, சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான திறனும் தகுதிகளும் இதில் ரெகுலர் ஸ்கூல்லேருந்து தான் உங்களுக்கு வந்து வரையறுக்கப்படுது. ஸ்கூல் அதை தான், உலகம் வந்து அதை தான் ஏற்றுக்குது. நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் ஆளை எடுக்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு 10 பேர் அப்பாயின்ட் பண்ணுற ஒரு இடத்துல ஹோம் ஸ்கூலிங் முடித்த பையன் இந்த இடத்துக்கு ஃபிட் ஆவானான்னு நான் டவுட்டில் இருந்தேன்னா நான் எப்படி எடுப்பேன்? மற்றபடி இந்த ஒரு கல்லூரியில் படித்து வந்திருக்கான், இல்லை மாதிரி ஒரு ஸ்கூலில் காலேஜில் படித்து வந்திருக்கான்னு சொன்னால் எனக்கு ஒரு அன்கான்ஷியஸாக எனக்கு ஒன்று புரியும். அப்படின்னா இவன் ஸ்கூலில் ப்ராப்பராக அந்த பையன் படிச்சிருப்பான், கல்லூரியில் வந்து நல்ல மார்க் எடுத்தால் தான் இந்த கல்லூரிக்கு எல்லாரோடையும் பழகியிருப்பார், பேசியிருப்பார். ஸோ இதற்கான அடிப்படை தகுதிகள் இந்த கேண்டிடேட்டுக்கிட்ட இருக்குன்னு நான் நம்புவேன். எதை வச்சு? அவரோட அந்த வரலாறை வச்சு. ஹோம் ஸ்கூலிங்கில் நான் அந்த 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 அதை மதிப்பிடுறது நான் அவாய்ட் பண்ணலாமா வச்சுக்கலாமாங்கும் போது நான் இடத்த சூஸ் பண்ணுவேன். எனக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக மாறிடாதா? ஒரு வேளை ஓப்பன் ஸ்கூலிங்கில் வர்றவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நேர்முக தேர்வுகளில் அப்படின்னா ஒரு வேளை அவங்களை எடுத்துக்கலாம். எனக்கு ஷார்ட் லிஸ்டிங் வந்து ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது. 2 வேலைக்கு 150 பேர் எனக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா நான் 150 பேரையும் உட்காந்து நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன்ல. இதில் 60 மார்க் மேலே எடுத்தவங்க, இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, அதை மட்டும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுக்கும்போது இதெல்லாம் கீழே போயிடுமே. அவர் தன்னுடைய திறனை நிரூபிப்பதற்கான இதில் இன்னொன்று, இவங்க சொல்கிறதே கூட ரெகுலராக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்கன்னு பார்த்தா ஒரு 2.5 கோடி பேர் இருக்கலாம். சாஃப்ட்வேர் ஒரு 65 லட்சம் பேர் இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பேங்கிங்கில் எத்தனை லட்சம் பேர் இருக்கலாம், நம்ம ஒரு பட்டியல் போடுவோமே. இது எதையுமே இதில் பெரும்பாலான இடங்களில் வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறவங்க உள்ளே நுழைய முடியாது. அந்த முதல் கட்டத்திலே வடிகட்டிடுவாங்க. கரஸ்பாண்டன்ஸ் காலேஜ் நான் சொன்னேன், தமிழ்நாடு அரசு ஹோம் ஸ்கூலிங் தேர்வுகளுக்கு பங்கேற்க முடியாதுன்னும் போது இதை காரணமாக வச்சு மற்ற எல்லாரும் நிராகரிக்கலாம்ல. ஸோ இந்த ரிஸ்க்கை பற்றி இவங்களுக்கு தெரியுமான்னு ஒரு நம்ம சர்வே எடுத்தோம்னாலே நமக்கு ஒரு இருக்காது. அது ஒரு ரொம்ப நிறைய பணம் இருக்கிறவங்க வந்து விளையாடுற மாதிரியான ஒரு கேம்னு எனக்கு தோணுது. ஓகே, இது ஒரு சாமானியர்களுக்கான தேர்வாக இது அமைய போகிறதில்ல ஹோம் ஸ்கூல். அதை ஏற்றுக்கிறது கஷ்டம். என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, சேர்க்கலாமான்னு கேட்டாங்கன்னா வேணான்னு சொல்லுவேன். அதுக்கு அதை நியாயப்படுத்துகிற ஒரு வலுவான காரணம் இருந்தால் அன்றி ஹோம் ஸ்கூலிங்கை நான் பரிந்துரைக்கவே மாட்டேன். அதை விடவும் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெற்றோர்கள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வேண்டவே வேண்டாம். நீங்கள் திரும்பி வர முடியாத ஒரு பாதை இது. ரிப்பேர் பண்ணுறது உங்களோட சாய்ஸுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஒரு காஸ்ட்லி பிஸ்னஸ். அது வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை எனக்கு ரெகுலர் ஸ்கூலில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, அவங்க வந்து இப்படி செய்கிறதில்ல அப்படி செய்கிறதில்லன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு நிறைய வழி இருக்குது. நீங்கள் முதல்ல அதற்கு இணக்கமான பள்ளிகளை தேர்வு செய்யலாம். சரி, எனக்கு அவ்வளவு இதில் இல்லை. பட் இன்னொன்று, எல்லா ஸ்கூலுமே முன்பு இருந்த மாதிரி ரொம்ப ரிஜிடாக இல்லை. இப்போது நான் படிக்கும்போது 10th எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கொடூரமாக அடிக்கிற ஆசிரியர்கள் இருந்தாங்க. தலைமுடியை பிடிச்சி பின்னாடி முடி பிடிக்கிற அளவு இருந்துச்சுன்னா பிடிக்காத அந்த வாத்தியாருக்கு, அவருக்கு செவுத்தில் மோதுவார். இதெல்லாம் கூட நடந்திருக்கு. ரொம்ப மோசமாக தாக்குற அதெல்லாம் நான் சொல்லலை. நடிகை பானுமதி அவங்க காலம் எப்போ இருக்கும், சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க படித்தவங்க, ஸ்கூல் படித்தவங்க, அவங்களே அவங்க டீச்சர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு எழுதியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு அநேகமாக இல்லை. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஃப்டி இல்லை ஸ்கூலில் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒரு தகவல், ஹோம் ஸ்கூலிங்கை ஆதரிக்கிறவங்க சொல்கிற இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால், ஸ்கூலில் போனால் டீச்சர் அப்யூஸ் பண்ணாங்க, ஆட்டோ டிரைவர் அப்யூஸ் பண்ணாங்கன்னு பிரச்சனை இருக்குது, வீட்டில் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது என்னென்னு சொன்னால், செக்ஷுவல் அப்யூஸ் அதிகம் நடப்பது வீடுகள் தான். வீடுகளில் 90% தெரிந்தவருக்கு மேலே உறவுகளால். இதுதான் அங்கே இருக்கிற கதை. அதனால் இவங்க வந்து கற்பனையாக ஏதோ கிடைக்கிற 4 நியூஸை பார்த்துட்டு ஸ்கூலில் ஏதாவது நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடும். அதனால் அதை பார்த்து பயப்படுறாங்களே தவிர இது ஒரு அடிப்படையே இல்லாமல் செய்கிற ஒரு தேர்வு. ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறோன்னா அது ரெகுலராக இருக்கிறத விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன செய்ய, அப்படி இல்லைன்னா நாம் சாதாரண தான் எடுக்கணும். உங்களுக்கு வேறு தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இருந்தால் ஒழிய, அல்லது நான் இது ஒரு கேம்பிளிங் மாதிரி நான் விளையாடுறேன் போனால் பரவாயில்லன்னு சொல்லலாம். நீங்கள் யாரை வச்சு விளையாடுறீங்க? குழந்தைகள் எதிர்காலம். நீங்கள் இன்னொரு நபருக்கான எதிர்காலத்தோடு விளையாடுறீங்க. அந்த ரிஸ்க்கு, அதனாலையும் தான் இதை எதிர்க்க வேண்டியிருக்கு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.